பாரு, எங்க அக்காவை என்ன சொல்லி திட்டினானோ தெரியல. அவ கோவத்துல போறா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவன் லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு இருக்கான். நம்ம அக்கா வந்த விஷயத்த நம்ம இவன்ட்ட சொல்லக்கூடாது. அவனாவே சொல்றானான்னு பாப்போம். யாருடா இவன்? இவன் முன்னுக்கு நம்ம வந்து இப்படி நிக்கிறோம். நம்மள பார்க்காம லேப்டாப்பையே நோண்டிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு உண்மையாவே கண்ணு தெரியுதா தெரியலையா? ஏண்டி இரும்பல் வந்து தண்ணி குடிக்க வேண்டியதானே? எதுக்கு முன்னாடி வந்து இரும்புற? ஓ, சாருக்கு நான் வந்தது தெரிஞ்சிருக்கு. இவளையே நம்ம பார்க்கணும்னு துமுறல லேப்டாப்பை நோண்டிக்கிட்டே இருக்கீளோ? ஏண்டி நீ என்ன சிம்ரன் மாதிரி ஒல்லியாவா இருக்க? நீ எங்க ஒளிஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீ நல்லா அண்டா மாதிரி குண்டா இருக்க. நீ எங்க ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இதுல வேற எனக்கு கண்ணு தெரியலன்னு வேற சொல்லுவான். ஏண்டா நான் தான் நம்ம வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ஓடி ஓடி மூச்சு வாங்கி போய் வந்து நிக்கிறேன். நேத்துக்கு நான் தான் உன் மேல கோவப்படணும். நீ என்னமோ சீன் போட்டுக்கிட்டு என் மேல கோவப்படுற? இவங்க அக்கா வந்துட்டு போன விஷயம் இந்த கிறுக்கிக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி பேசுது பாரு. சரி, நம்ம இவகிட்ட எதையும் மறைக்க வேண்டாம், நம்மளே சொல்லிடுவோம். ஏண்டி உங்க குடும்பத்துல எல்லாருமே லூசா? என்னடா பேச்செல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. பின்ன நீ என்னன்னா உங்க அம்மாவை அக்காவையும் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போயிட்ட. உங்க அக்கா என்னன்னா உன்னை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து லபலபா லபலபான்னு கத்திட்டு போறா. என்னது, எங்க அக்கா இங்க வந்தாளா? ஆமா, இப்பதான் வந்துட்டு போறா. புரிஞ்சு போச்சு. எங்க அக்கா நான் பேசினதுக்கு என்ன திட்டிட்டு போறா. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா நீ எங்க அக்காவை ஏதோ சொல்லி திட்டி இருக்கா, அப்படிதானே? அப்பனா உனக்கு உங்க அக்கா வந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ நீ என்ன போட்டு வாங்குறேடி சோடாபட்டி. ஏண்டா எங்க அக்கா வந்தாலே எப்பவும் உனக்கும் எங்க அக்காவுக்கும் முட்டிக்கிட்டு இருக்க. உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாச்சும் எனக்கு தெரியாம பர்சனலா இருக்கா? அப்படிலாம் இந்த மயிரும் இல்ல. உங்க அக்காக்கும் எனக்கும் நீ கொஞ்சம் அடங்குறியா? அப்படி என்னடா உன்னை பத்தி எங்க அக்கா கேக்குறா? அவ பேசினாலே நீ கோவப்படுறியடா, என்னடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. வந்ததும் வராதுமா நல்ல வழக்கறிஞர் மாதிரி நல்ல கேள்வி கேட்ப. சரி சரி விடுடா. கத்தரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வராமையா போகும். அப்ப நான் பாத்துக்கிறியேன். என்னடி பாயெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. என் மேல உள்ள பயம் விட்டு போயிட்டோ? நாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாலே எலியும் பூனையும் மாதிரி தான் சண்டை போடுறோம். இது தெரியாம இந்த மாமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றீங்களான்னு கேட்காங்க. எனக்கு எனக்கு மாமா சொன்னதை நினைக்கும் போதுல சிரிப்பா வருது. என்னடி புதுசா வெக்கெல்லாம் பண்ற? தரிய பத்து தானாவே சிரிக்கிற. என்கிட்டயும் சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உன்கிட்ட சொல்ல ஒரு விஷயம் இருக்கு. உங்க அக்கா என்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டல, அது நான் சொல்லட்டுமா? சொல்லு. எங்க அக்கா எனக்கு நல்லதுக்கு தான் எதுனாலும் சொல்லிருப்பா. ஆமா ஆமா, உனக்கு சாதகமா தான் சொல்லியிருக்கா. என்னால ஒரு விஷயம் செய்ய முடியுமான்னு உங்க அக்கா எனக்கே சேலஞ்ச் பண்றா. உன்னால செய்ய முடியாத வேலை நீ ஒண்ணு இருக்குன்னா அது ஏதாச்சும் கஷ்டமான வேலையா தான் இருக்கும். அதான் எங்க அக்கா சேலஞ்ச் பண்ணிருக்கா. உன்னால செய்ய முடியாத இருக்குமோ அந்த வேலையை? என்னால முடியாதா? என்னால முடியும் பாருன்னு நான் இன்னையில இருந்தே அதை ஸ்டார்ட் பண்றேன்னு உங்க அக்கா கிட்ட நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன். என்னது, நீயும் எங்க அக்காட்ட சேலஞ்ச் பண்ணிட்டியா? அந்த வேலையை நான் இன்னையில இருந்தே தொடங்குறேனே. நல்லதுதான், நீ தொடங்கு. நான் அந்த வேலையை தொடங்கணும்னா நீயும் எனக்கு அதுக்கு கோஆபரேட் பண்ணுமே. என்னடா நீ வேலையை தொடங்குறதுக்கு நான் எதுக்கு உன் கூட கோஆபரேட் பண்ணணும்? என்னடி இன்னும் நீ குழந்தையாவே இருக்க. உங்க அக்கா சொன்ன வேலையெல்லாம் பண்ணணும்னா தனியாலாம் பண்ண முடியாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் பண்ண முடியும். எங்க அக்கா எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு என்ன வேலை இருக்குது? ஏண்டி உங்க அக்கா சொல்றது சரியாதான் இருக்கும்னு சொல்றா. ஆனா இப்ப அந்த வேலையை செய்யணுமா செய்யண்டாமா? அது சரி, உங்களால என்ன வேலை தான் செய்ய முடியும்னு அவ உங்ககிட்ட கேட்டா? நீங்க என்கிட்ட கொஞ்சம் சொன்னா நான் உங்க கூட சேர்ந்து செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மறுபடி உங்க அக்கா சொன்ன வேலையை நான் செய்யறதுக்கு என் கூட நீ கோஆபரேட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. மாத்திலாம் பேச மாட்டேல்ல? நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா
எங்க அக்கா உன்னை என்ன வேலை செய்ய சொன்னா நீ சொல்ல கொஞ்சம். உங்க அக்கா என்ன சொன்னா தெரியுமா? என்ன பார்த்து, நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா ஒரே வருஷத்துல நீயும் என் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்து என்கிட்ட கொடுக்க முடியுமா? அந்த வேலையை உன்னால செய்ய முடியுமான்னு என்ன பார்த்து கேட்டுட்டா. நான் விடுவேனா? அவன் மூஞ்சில அடிச்சால ஒரே வருஷத்துல உன்னை பெரியமாவாக்கி நான் காமிக்கிறேன்னு நானும் சேலஞ்சு சொல்லிட்டேனே. என்னது? நீயும் நானும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கணுமா? அப்போ வேலை வேலைன்னு சொன்னது இந்த வேலையே தானடா? அப்படி இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இந்த வேலை தான். அதனால எனக்கு இந்த வேலை செய்ய நீ எனக்கு ஹெல்ப் பண்றா. ஐயோ மாட்டே மாட்டே, நீ போங்காட்ட ஆடுறா. இந்த வேலைக்கு நான் வர மாட்டேப்பா. அப்படி இப்படி மாத்திலாம் பேசக்கூடாது. எனக்கு இந்த வேலைக்கு நீ ஹெல்ப் பண்ணி ப்ராமிஸ் பண்ணிருக்கா. உன்னை நம்பிதான் உங்க அக்கிட்ட வேற நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன். அதனால நான் இப்போ வேலையை தொடங்க போறேன். நீ எனக்கு கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். டேய், எனக்கு இந்த வேலை தானே தெரியாதுடா. அதனால தான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நான் வேணா வாபஸ் வாங்கிக்கிடியே ப்ளீஸ்டா. செல்லாதுடி உன் வாபஸ் எல்லாம். நான் உங்க அக்கா கேட்ட மாதிரி ஒரு வருஷத்துல உங்க அக்கா கையில ஒரு குழந்தைய பெத்து கொடுக்காம நான் விட மாட்டேனே. நான் என் வேலையை செய்ய போறேன்ப்பா. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? ஏண்டா நீ எங்க அக்கா கிட்ட போட்ட சவாலுக்காக நீ ஏண்டா என் வாழ்க்கைக்குள்ள விளையாட வரா? பாட்டி செல்லம், உங்க அக்கா எது சொன்னாலும் சரியா இருக்கும் நீ தானடி சொன்னா. என்னால தனியா எல்லாம் இருந்து விளையாட முடியாதுடி. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாண்டு உங்க அக்காளுக்கு ஒரு தம்பியோ பாப்பாவையோ பெத்து நம்ம கொடுப்போம். வேண்டாம்டா, எனக்கு என்னமோ எங்க அக்கா சொல்லி நீ இந்த வேலையை பண்ண மாதிரி தெரியல. நீயாதான் ஏதோ பிளான் பண்ணி இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். டேய் வேண்டாம்டா, விடுடா. ப்ளீஸ் ப்ளீஸ் செல்லம், என் கூட இந்த ஒரு தடவை மட்டும் கோஆபரேட் பண்ணு செல்ல குட்டில.